ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்லை இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பார்த்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனால தான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 323 பார்க்க போறோம். எடுத்ததும் டிபார்ட்டிங் த சிட்டி ஆஃப் வாட்டர், உசாப் மேன்ஸ் அப் அண்ட் பிரிங்ஸ் க்ளோசர் டு த டிவல்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதுக்கப்புறம் மெரைன்ஸ்ல காட்டுவாங்க. காப் கிட்ட வந்துட்டு ஒரு மெரைன் ஆஃபீஸர், சார் நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்லயே ஸ்ட்ராஹெட் ஸ்கிராப் ஹீப் ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறதா இருக்காங்கன்பா. கார்ப் கேட்டுச்சா வாங்க ஷிப்பை ரெடி பண்ணுங்கன்பா. எல்லாரும் சரின்பாங்க. கார்ப் கிட்ட கோபி இருந்துட்டு, சார் இவ்வளவு ஹார்ட் வெல்மிங்கா ஃபேவெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்படி பண்றமே எம்பாரசிங்கா இல்லையான்பா. கார்ப் உனக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா போய் செங்கோக்கு கிட்ட சொல்றான்பா. இதே வழியா ஆக்கிஜி கிராஸ் பண்ணி போவான். கார்பா வந்தா வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது, நான் பரதேசி நாயின்பான். ஆகிஜி பேரனு போய் டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல சொன்னா மட்டும் விட சொல்லுவாரான்பான். கார்ப் டே பொடியா வாய் பொத்திட்டு கோருன்பாரு. இந்த இடத்துல இருக்க மெரைன் வந்துட்டு ஆக்கிஜி கிட்ட, சார் இந்த நேரத்துல தூங்குறீங்களேன்பான். ஆக்கிஜி சைக்கிள்லயே வந்தண்டா, கொஞ்சம் நான் வந்து டயர்டா இருக்காதா, நான் தூங்குறேன். நான் எதுவும் செய்ய மாட்டேன்பான். அந்த மெரைன் வந்துட்டு தூங்குறதுனா உள்ள போய் தூங்குங்க சார், சீக்கிரமே இங்க சண்டை வேற நடக்க போகுதுன்பான். பட் எப்படியும் அவன் கண்டுக்க மாட்டான்ட்டு வெறுத்து விட்டுருப்பான். லோஃபி அந்த பக்கம் செயில் பண்ணலான்பான். அவங்க கிளம்பும் போதெல்லாம் பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க, பிக் ப்ரோ பாத்து போங்க, உங்களை நீங்க பாத்துக்கங்க, கவனமா இருங்கன்னு கத்துவாங்க. நாமே சாப்பர் அப்படியே கிளம்புறமான்பாங்க. பிராங்கி இன்னொரு ஆள் இங்க மிஸ் ஆகுது, நீங்க எப்படி கிளம்புறது ஓகே தானான்னு கேட்பான். லோஃபி சாஞ்சி பிரச்சனை சொன்னதுக்கு அப்புறம் கிளம்பாம இருக்க முடியுமா? அண்ட் இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் அவன் வரல இல்ல. அப்புறம் கலீலாவோட டெம்பரரி ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சு அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோன்பா. சாஞ்சி உசாப் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்த விஷயத்தை பத்தி லூஃபி கிட்ட சொல்லவும், லூஃபி அப்ப உசாப் திரும்ப வரதா இருக்கானான்ட்டு அவனை நம்மளே போய் கூட்டிட்டு வரலான்பா. நான் ஏன் சாப்பருமே ரொம்ப சந்தோஷமா கூட போலான்னு பாப்பாங்க. பட் ஜோரோ தடுத்திருப்பான். எல்லாரும் என்னன்ட்டு முழிக்கும் போது, ஜோரோ நீங்க எல்லாரும் அவனை பாக்குற ஆர்வத்துல இருப்பீங்கன்னு தெரியும், ஆனா அவனை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்துடாதீங்கன்பா. லூஃபி ஆனா ஏன்னு கேட்டிருப்பான். ஜோரோ என்ன அவனை அப்படியே முத்தம் கொடுத்து வரவேற்கலான்னு பாக்குறேன்பா. அண்ட் உனக்கு இது தெரியாதாங்க போது லூஃபி அப்படியே தலகுனிவான். ஜோரோ இங்க பாரு, அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம திரும்ப சேர்த்திக்க கூடாதுன்பா. சாப்பர் டே ஜோரோ ஏன் இப்படி பண்றேன்பா. நாமே இதை டிசைட் பண்ண நீ யாருன்ட்டு கிட்ட போகும்போது ஜோரோ வாய முடிக்கங்கன்பா. இந்த இடத்துல 2 பேரும் அமைதியா இருப்பாங்க. ஜோரோ லூஃபி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஒரு மேன் டிசைட் பண்ணி டியூவல்ல இறங்கிட்டா அதோட அவுட்கம் என்னவா இருந்தாலும் ஏத்துக்கணும்னு இருப்பான். உசாப் பாஸ்ட்ல வந்து டியூவல் சேலஞ்ச் பண்ணிருப்பான் இல்லையா, அண்ட் நான் ஜெயிச்சா எனக்கு மேரியை கொடுத்துடணும், நீ ஜெயிச்சா அதை எடுத்துட்டு போன்றிருப்பான். ஜோரோ அவனாதான் டியூவல் கேட்டான் அண்ட் தோத்தும் போனான். அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், இவன் பைத்தியக்காரனா இருக்கலாம், ஆனா இவன் தான் நம்மளோட கேப்டன். நம்ம கேப்டனுக்கான ரெஸ்பெக்ட் அவன் கொடுக்கலனா நம்ம க்ரூவவே உதாசனப்படுத்தினதுக்கு சமம். அப்புறம் ஒரு க்ரூவோட கேப்டன் வந்து அவனோட ரெஸ்பெக்ட பாத்துக்காம போயிட்டா சீக்கிரமே அவனோட கேங்கும் இல்லாம போயிரும் இருப்பான். எல்லாரும் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட போலதான் இருக்கும். ஜோரோ லூஃபியை கிட்ட இழுத்து பிடிச்சு, இங்க பாரு நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம ஈஸியா தான் போவேனா, இந்த கேங்க விட்டு அடுத்து போறது நானா தான் இருப்பேன் இருப்பான். சாப்பர் பயந்துருப்பான். நாம ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றேன்னு இருப்பா. ஜோரோ லூஃபியை விட்டுட்டு, இங்க பாருங்க அந்த பைத்தியக்காரன் பண்ண விஷயத்துக்கு அவன் பொறுப்பெடுத்துக்காம அதுக்கான ப்ராப்பர் அப்பாலஜி லூஃபி கிட்ட அவன் கேட்காம நான் அவனை ஏத்துக்க மாட்டேன், எனக்கு கோவம் தீராது. அண்ட் அவன் அந்த பொறுப்பை ஏத்துக்க தயாரா இல்லைனா அவனை நம்ம இந்த தீவிலே விட்டுட்டு தான் போகணும்னு இருப்பான். நாம நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஜோரோ, உசாப்பா தான் சண்டை போட்டான், இதை பத்தி எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான்லன்பா. ஜோரோ கத்தி எடுத்து கிரவுண்ட்ல சொருகிட்டு, அப்படின்னா வேலைக்காகாத விஷயத்துக்கு அவன் சண்டை போடுவான், பாத்துட்டு இருக்கணுமான்னு கேட்பான். நாமே ஆனாங்கும் போது சாஞ்சி நாமியை கூப்பிட்டு, இந்த விஷயத்துல அவன் சொல்றதுதான் சரின்னு இருப்பான். ஜோரோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கொந்தளிச்சுக்கிட்டு இப்படி ரெக்லஸா நடந்துக்கிறனா அசால்ட்டா உள்ள விட முடியாது. அவன் பண்ண காரியத்துக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தையே சின்சியர் அப்பாலஜியா இருந்தா தான் உள்ள விடுவேன். அதை தாண்டி காரணம் சொன்னா அவனை சேர்த்திக்கவே முடியாது. நம்ம ஒன்னும் குழந்தைக்கு போல பைரட்ஸ் கேம் விளையாடலேன்னு இருப்பான். லூஃபி டியூவல்ல ஜெயிச்சிருந்தாலும் நிறைய வச்சுட்டு என்ன பண்றியோ பண்ணிக்க, ஆனா நாங்க புது ஷிப் வாங்கிட்டு அடுத்த தீவை நோக்கி போக தான் போறோம். அவன் கூட இருந்தது ஃபன்னா இருந்துச்சு உசாப், அப்புறம் பாக்கலான்ட்டு கிளம்பி இருந்திருப்பான் இல்லையா. லூஃபி ஜோரோ கிட்ட நீ சொல்றது உண்மைதான், நம்ம தான் பாதைகளை எப்போ பிரிச்சாச்சு, நம்ம அந்த ஷிப் பில்ட் ஆகிற வரைக்கும் காத்திருக்கலாம், நம்ம அடுத்த தீவுக்கு செயல் ஆகி போற வரைக்கும் தான் அவனுக்கு டைம் இருப்பான். லூஃபி நாங்க இன்னைக்கு வரைக்கும் காத்திருந்தோம், அவன் வரல, அண்ட் அதுதான் அவன் எங்களுக்கு கொடுத்த ஆன்சர் போலன்பான். பிராங்கி ஸ்ட்ராஹெட்ன்ட்டு பாக்குறப்ப லூஃபி நாங்க எல்லாத்தையும் அவன் ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த உலகம் ரொம்ப பெருசு இல்லையா, கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல க்ரூல சேர்ந்துப்பான். அண்ட் எப்படியாவது ஒரு நாள் கண்டிப்பா நாங்க அவனை பார்ப்போம், அவன் எங்களோட க்ரூமேட்டா எல்லாத்தையும் சிரிப்பான். ராபின் ஜோரோவை பாக்குறப்ப ஜோரோ கண்ண முடிப்பான். இதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்ல ஓடி வர உசாப்பா காட்டுவாங்க. எப்படின்னு நான் ரீஜாயின் பண்ற வரைக்கும் அவங்க எனக்காக காத்திருப்பாங்க. அவங்களோட சேரக்கு தான் 100க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு வச்சிருக்கேன். என்னோட திறமையை பத்தி அவங்களுக்கே தெரியும்ல, என்ன வைஸ் கேப்டனா வான்னு சொல்லி கெஞ்சி கூப்பிடுவானுங்க. அதுக்கப்புறம் நானும் பெருமிதத்தோட வைஸ் கேப்டனா உள்ள போய் ஜாயின் பண்ணிப்பேன். நம்மள மீறி போயிருவானுங்களா என்ன. அப்புறம் வாட்டர் செவன் த சிட்டி ஆஃப் வாட்டருக்கு ஒரு குட் பைன்னு கத்துவான். சாப்பர் உசாப் சீக்கிரம்ட்டு அழுவான். நாமே கொஞ்சம் காத்திருக்கலாமே லூஃபி, நம்ம இதுக்காகவும் ரஷ் பண்ணணும்னு இல்ல இல்லன்பா.
லூஃபி காதுலயே வாங்கிக்காம படுத்து கிடப்பான். நாமி ஓய் லூஃபின்னு கத்துவா. திடீர்னு பார்த்தா ஷிப் பயங்கரமா அதிரும். நாமி அது என்னன்னு கேப்பா. பிராங்கி போய் பார்த்துட்டு நேவி நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்பா. லூஃபி தாத்தாவான்ட்டு பாப்பான். பிராங்கி ஃபேமிலி சேர்ந்தவங்க இதை பார்த்துட்டு அது என்ன வைஸ் அட்மைரல் கார்ப்போட பேட்டில் ஷிப் அன்பாங்க. டக்குன்னு இந்த பக்கமா திரும்பி பிக் ப்ரோ ஸ்ட்ரா ஹேட் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்கன்னு கத்துவாங்க. கார்ப் மெகாஃபோன்ல டே லூஃபி காது கேக்குது என்ன கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணு, நான் உன் தாத்தா தான் பேசுறேன் பாரு. லூஃபி யோ கேக்குறியா வந்து திரும்ப பிடிக்க மாட்டேன்ட்டு எதுக்கே வந்தேன்பா. கார்ப் இது தவிர்க்க முடியாத சர்க்கம்ஸ்டன்ஸா போச்சு, அதனால மன்னிச்சுக்க. நான் உன்னை இந்த தடவை கடல் ஆழத்துக்கு அனுப்ப போறேன். அப்புறம் நான் மத்த மாதிரி ஆபீசர்ஸை ஹெல்ப்புக்கு கூப்பிட போறது இல்ல. உங்க கேங் மொத்தத்தையும் நானே பாத்துக்கிறேன் பாரு. லூஃபிக்ல அல்ல இருக்காது. கார்ப் கேனன் பால கொண்டு வாங்கன்னு பாரு. அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆபீசரும் தூக்க முடியாம தூக்கிட்டு வருவாரு. சாஞ்சி என்ன பண்றதா இருக்காங்கன்பா. கார்ப் மீட்டியர் ஃபிஸ்ட் பண்ணுவாரு. இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு கேனன்ல இருந்து கேனன் பால் வச்சு தாக்குற மாதிரி இருக்கும். பட் இம்பாக்ட் வைஸ் பார்த்தா அது அதை விட இன்னும் பயங்கரமா இருக்கும். ஷிப்பே நகர்ந்திருக்கும். இந்த பக்கம் காத்தழுத்தம் இருக்கு பாருங்க, கார்ப் வரைக்கும் வரும். சாஞ்சி வெறும் கையிலேயே அப்படி பண்றாருன்பா. ஜோரோ அது கேனன்ல இருந்து வரதை விட பவர் ஜாஸ்தியா இருக்கு. ஜஸ்ட் பேஸ் பால தூக்கி போடுற போல அவ்வளவு இம்பாக்ட்ல எறியறாருன்பா. கார்ப் சிரிச்சிட்டே என்னோட சின்ன வயசுல இதை விட பவர்ஃபுல்லா இருக்கும்பாரு. நாம நமக்கு டைம்ல சீக்கிரம் போய் ஆகணும், இல்லைன்னா ஷிப்பை மொத்தமா காலி பண்ணிருவாருன்பா. கார்ப் அவர் சைட்ல கோட்டை கழட்டிட்டு இன்னும் 1000 கேனன்ஸை கொண்டு வாங்கன்னு மெரைன் ஆபீசர்ஸும் கணக்கு இல்லாம கடகடன்னு எடுத்துட்டு வருவாங்க. இதை பார்த்தா மத்தவங்க ஷாக்கா இருப்பாங்க. கோபி மீட்டியர் ஃபிஷ் வரான்பா. ஹெல்மெப்போ நீ சொல்றக்கு ஒண்ணும் இல்ல, அவனுக்கு காலின்பா. கார்ப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தயாரா இருங்க, என்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு ஓடுறது கனவுலையும் நடக்காதுன்னு. லூஃபி ஃபுல் ஸ்பீட்ல ஷிப்பை சைல் பண்ணுங்க. அண்ட் கேனன் பால்ஸ் இங்க ஷிப் மேல படாம பாதுகாக்கணும்பா. ஜோரோ புரிஞ்சுதுன்பா. சாஞ்சி இந்த பாயிண்ட்ல கடுப்பா இருப்பான் மனசுக்குள்ள. அவனை என்ன இன்னும் காணோம், அவன் என்னதான் பண்ணிட்டு இருக்கான்ட்டு பல்ல கடிப்பான். சாப்பர் ஸ்மெல் பண்ணி உசாப் இந்த பக்கம் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு வேகமா ஷிப்போட எஜ்ஜுக்கு போயிட்டு பாப்பான். சந்தோஷமா அண்ட் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவான். ராபின் நிஜமாவான்னு கேப்பா. ஆமான்பான் சாப்பர். உசாப் ரொம்ப மூச்சு வாங்கி வந்து நிக்கும் போது ஷிப் ரொம்ப வேகமா போகும். கரெக்டா அவன் பிராங்கி ஃபேமிலியில தள்ளி விட்டு முன்னால வந்து பார்க்கும் போது ஜாம்பா டே நீலமுக்கா இங்க என்னடா பண்றாங்க ஸ்ட்ரா ஹெட் ஷிப்ல ஏறாமைன்பா. உசாப் பாக்குறப்ப நேவி தாக்கும் இல்லையா, என்னதான் நேவி தாக்குனாலும் எதுக்காக அவங்க ஷிப்பை சைல் பண்ணி போயிட்டு இருக்காங்க, ஏன்னு திரும்ப திரும்ப கேட்டு அவங்க என்ன ஃப்ரெண்டா பாக்கலையா, நான் என்னதான் பிரிஞ்சு போனாலும் அவங்களோட தோளோட தோல் நின்று சண்டை போட்டிருக்கேன், அவங்க கூட நின்று இருக்கேன்பா. லூஃபி நீஸ்லாபில வச்சு சோச் கிங் அந்த பிளாக் எறின்னு இருப்பான் இல்லையா. உசாப் இது என்னோட புது வெப்பன் காபுட்டோ, இதோட அதீத சக்தி எப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன்ட்டு ஸ்பெஷல் அட்டாக் ஃபயர் பேர்ட் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பான். இதுக்கப்புறம் ஜோரோ கிட்ட கத்தியா மாட்டிக்கிட்டது அண்ட் ஸ்பாண்டம் கிட்ட வந்து ராபினை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ஃபயர் பண்ணதெல்லாம் யோசிச்சுட்டு தயவு செஞ்சு இப்படிலாம் நடக்க கூடாது, நான் காணாம போயிட்டேன்ட்டு இது இப்படி விட்டு போயிட்டாங்களா, நான் என்னதான் சோச் கிங்க சண்டை போட்டாலும் நான் தானன்பா, தன்னை முடிட்டு தயவு செஞ்சு திரும்ப வாங்கன்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம ஓடுவான். ஜாம்பா இந்த பக்கம் படிக்கட்டுகள் உடஞ்சிருக்கு பாத்து போன்பான். உசாப் கண்டிப்பா இது ஏதாவது மிஸ்டேக்கா தான் இருக்கணும்னு ஓடுவான். ஷிப் போறத பார்த்துட்டு உசாப் டே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் திரும்ப வந்துட்டேன், நான் க்ரூல திரும்ப சேர்ந்துக்கிறேன்ட்டு அப்படியே ஜம்ப் அடிச்சிருப்பான். அந்த பக்கம் கார்ப் கண்டினியூஸா அட்டாக் வச்சுக்கிட்டே இருப்பாரு. உசாப் நிக்கவே இல்ல, ஏன் இப்படி பண்றாங்கன்பான். கார்ப் அந்த பக்கம் அட்டாக் பண்றப்ப ஜோரோ அதை வெட்டி இருப்பான். லூஃபி கம் பலூன் மூலமா ரிவர்ட் பண்ணலான்னு பாப்பான். ராபின் கை வர வச்சு அவனை கொஞ்சம் புஷ் பண்ணி ஹெல்ப் பண்ணுவா. சாஞ்சி ராபின் மேல பட இந்த கிணனை உதச்சிருப்பான். பிராங்கி வெப்பன்ஸ் லிஃப்ட் பண்ணி தடுப்பான். கார்ப் கிணன்ஸை தூக்கி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாரு. உசாப் ஓடி வரதை பார்த்துட்டு சாப்பர் அவன் வந்துட்டு இருக்கான்பான். லூஃபி எல்லாரும் ஷிப்பை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்பான். உசாப் இந்த பக்கம் ஓடி வரவன் அவன் ரிஹர்சல் பண்ணி வச்ச விஷயத்தெல்லாம் பேசிட்டே வருவான். டே சாப்பர் இன்னைக்கு டே நல்லா இருக்கல, ஃபிஷிங் பண்ணலாம், ஓ கேன்ஸால தாக்கிட்டு இருக்காங்களான்ட்டு. அடே நில்லுங்கடா நான் வந்துட்டு இருக்கேன்டா. லூஃபி கேக்குதா என்ன, பேசாம நீங்க என்ன வைஸ் கேப்டனா ஆக்கிட்டீங்கன்னா நான் வந்து சேர்ந்துக்கிறேன்ட்டு எதுக்கு இதுக்கெல்லாம் அழுதுட்டு ஃபாஸ்டா யோசிச்சு பார்ப்பான். கொஞ்சம் ரொம்ப குரூலாவே நடந்திருப்பான் இல்லையா. இதுக்கப்புறம் கேப்டனா நான் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன் லூஃபின்னு இருப்பான்ல, அதை யோசிச்சுட்டு நான் சொன்னதெல்லாம் ஜோக் தான், நீங்க எல்லாம் என்ன அதை சீரியஸா எடுத்துட்டீங்களா, ஒரு சிலியான விஷயத்துக்கு நான் இப்படி பண்ணுவேனா என்ன, நமக்குள்ள என்னதான் வேறுபாடுகள் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, டேய் என்ன கேக்குதா இல்லையான்ட்டு கத்துவான். ஒரு கட்டத்துல ஷிப் ரொம்ப தூரம் போயிருக்கோம். உசாப் இதுக்கு மேல முடியாதுடா பரதேசிகளான்னு கத்திட்டு அப்படி நின்றுவான். லூஃபி அண்ட் ஜோரோ அந்த கேனன் பால்ஸோட அட்டாக்ஸை தடுத்துட்டு இருக்கும் போது சாப்பர் உசாப் நம்மளதான் கூப்பிடுறான், அவன் பேசுறது கேட்கலையான்பா. லூஃபி அண்ட் ஜோரோ ரெண்டு பேருமே கேட்கலன்றுவானுங்க. சாப்பர் ஏன்டா இப்படி போய் பேசுறீங்கன்பா. உசாப் என்ன விட்டுட்டு போறீங்களா, என்ன அவ்வளவுதானா இதெல்லாம், சரி ரைட்டுன்ட்டு அப்படியே கண்ணை மூடுவான். பாஸ்ட்ல வச்சு உசாப் லூஃபியோட சட்டை பிடிச்சிட்டு நீ எப்பவும் ஃபியூச்சரை பார்த்து போறவன் தான் ரைட்டு, ஆனா நம்ம மேரிய நான் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், நான் அவளை கைவிட்டு வரமாட்டேன், நீ உனக்கு வேலைக்காகாத ஃப்ரெண்ட்ஸை கைவிட்டு போயிரு, இதை கொஞ்சம் நேரமா நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், நீங்க எல்லாரும் மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த்தோட இருக்கீங்க, உங்க கூட என்னால கீப் அப் பண்ண முடியாதுன்னு இருப்பான் இல்லையா, அதை யோசிச்சுட்டு அப்படியே மண்டிட்டு இருப்பான். உசாப் பாஸ்ட்ல வச்சு நீ கண்டிப்பா ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பெரட் ஆவதான், ஆனா நாளா இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு, நீ உன் குரூல சேர்ந்துக்கன்னு சொல்ல வந்தா நான் வந்தேன், அதை தாண்டி ஒன்னும் இல்ல, நமக்கான கோல்ஸ் அண்ட் ஒப்பீனியன் வெவ்வேறேன்னு இருப்பான். உசாப் பிரசன்ட்ல மண்டிட்டவன் கண் கலங்குவான். உங்களோட இறுதி முடிவு இதுதானா, ஓகே, ஆனா கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன்பா. பாஸ்ட்ல வச்சு உசாப் இதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ, நான் இந்த குரூவை விட்டு போறேன் இருப்பான் இல்லையா, அதை யோசிச்சவனுக்கு முன்னால பாக்குறப்ப கண் கலங்கி இருக்கும், அப்படியே விஷனே பிளர் ஆகும். உசாப் நான் சரியான மரமண்டையா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் சொன்ன வார்த்தைகள்லாம் நான் திரும்ப எடுத்துக்கிறேன்னு கத்துவான். எல்லாருமே எதிர்பார்த்தது இதுதான். ஒன்ஸ் அவங்க இந்த வார்த்தையை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. உசாப் கிரவுண்ட்ல தலையை வச்சுட்டு நான் பரிதாபகரமா தான் இருந்திருக்கேன், நான் கேங்க விட்டுலாம் போறேன்னு சொல்லிருக்க கூடாது, தயவு செஞ்சு என்ன திரும்ப கூட்டிட்டு போக முடியுமான்ட்டு கதறுவான். அவன் முன்னால பார்க்கும் போதெல்லாம் லூஃபி அப்படியே தகச்சு போன போல நிப்பான். உசாப் தயவு செஞ்சு என்ன உங்களோட இருக்க விடுங்க, என்ன உங்களோட கூட்டிட்டு போங்க, எனக்கு இந்த குரூல சேர்றக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்ட்டு கதறி இருப்பான். லூஃபி கையை ஸ்ட்ரெச் பண்ணிருப்பான். உசாப் லூஃபின்ட்டு கண் கலங்குறப்ப லூஃபி சீக்கிரம் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் வாடான்ட்டு கதறுவான். உசாப் கையை பிடிக்க ஒன்ல லூஃபி ஆனந்த கண்ணீர் விடுவான்.
சிரிப்பான். சாஞ்சி சந்தோஷப்படுவான். ஜோரோ சரியான முட்டாளா இருக்கானேன்பா. நாமிலா கண் கலங்கிட்டு 2 பேருமே பைத்தியங்க தான்பா. லுஃபி அண்ட் உசாப்போட மண்டை முட்டிக்கும். அப்படியே படுத்துட்டு சிரிப்பானுங்க. என்னதான் கெனான் பால்ஸ் தாக்குனாலும் லுஃபி நம்ம எல்லாரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, வாங்க இப்ப புது பயணத்துக்கு போலாம், டு த நியூ வேர்ல்டுன்னு கத்துவான். மத்தவங்களும் சரின்னு கத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. உசாப் திரும்ப க்ரூல சேர்ந்தது எத்தனை பேத்துக்கு சந்தோஷம்னு சொல்லுங்க. அண்ட் உசாப்போட ஃபேன்ஸ் இருந்தா உசாப்னு கமெண்ட் பண்ணுங்க. உசாப்க்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கிறத கமெண்ட்ஸோட கவுண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கடைசியா வாண்டட் போஸ்டர்ஸ் மேக் இட் அரவுண்ட் த வேர்ல்டு செலிப்ரேஷன் இன் தயர் ஹோம் டவுன்ஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.